இது தேதி 8/8/2019. 8/8/2019. 12:10 PM. 12:10 PM. பிறந்த இடம்? சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலாம் லக்னம், விசாகம். துலாம் லக்னம் என்ன ராசி சார்? சுவாதி. துலாம் லக்னம், துலாம் ராசி. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமா சார்? துலாம் லக்னம் துலா ராசி. இல்ல, நீங்க யூகேல இருந்து பேசுறீங்க, ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கிறீங்களோ? இல்லையா இதான் முதல் முறை பேசுறேன். பேசியிருக்கிறீங்களா? இல்லையா இதான் முதல் முறை பேசுறேன். இதான் முதல் முறையா பேசுறீங்களா? நான் ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கலையா? இதான் முதல் முறை கிடைச்சிருக்கு. அப்படியா? ஏற்கனவே ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன், யூகேல இருந்து பேசுற இவருக்கு வந்து 2 தடவை கிடைச்சிருச்சு, எப்படி கிடைச்சதுன்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த ஒரு ஞாபகத்துல கேட்டேன். சரி, பாப்பா வந்து துலா லக்னம். நான் வந்து ஒரு ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றேன், லைன் கிடைக்கலையா? சரி பரவாயில்ல. நான் கேட்டேன், ஒரு சந்தேகத்தை கேட்டேன். ஏன்னா லைன் எப்படி கிடைக்குதுன்றதை நாங்கள் சொல்ல முடியாது, அது லைன் கிடைக்கிறதுன்றது உங்களுடைய இதை பொறுத்து தான். சரி, பாப்பா இப்போ யூகேல இருக்கிறாளா? அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு 8 12ஆம் இடங்களுக்கு சுபத்துவம் இல்லைன்னா யூகேல ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஆமாயா, எனக்கு அதை பத்தி ஒரு சந்தேகம் இருக்குயா. என் மனைவிக்கு வந்து 8 12ஆவது இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்குயா. சரி, உங்களுக்கு? எனக்கும் 8 12 சுபத்துவமா இருக்கு. ஆனா நான் இவ்வளவு இப்ப குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது, குழந்தையோட ஜாதகத்துல 9வது இடத்துல ராகு இருக்காரு, சனி ராகுவை பாக்குறாரு. சரி, என் கூட இருந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வரலாம்னு யோசிச்சா கூட, மனைவி கிட்ட இருந்து பிரியற மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் இருக்குமா ஐயா குழந்தைக்கு? ஐ மீன் அம்மா சந்திரன் 4ஆம் இடம் அப்படிலாம் ஒண்ணும் இதா இல்ல. கரெக்ட் தானே? இப்ப குழந்தை வந்து இப்ப நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? குழந்தைய திரும்ப சென்னைக்கு அனுப்பி தாத்தா பாட்டி கிட்ட படிக்க வைக்க? இல்ல அப்படி இல்லையா. உங்களோட சேனல் நிறைய பார்ப்பேன், உங்களோட இது பார்ப்பேன். அதனால அவங்களுக்கு 8 12 சுபத்துவமா இருக்கனால இவங்களுக்கு இல்லன்றதுனால எனக்கு சந்தேகம் ஐயா. இப்ப என்னுடைய விதியை புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு 8 12 சுபத்துவமா இருக்கு, உங்க மனைவிக்கு 8 12 சுபத்துவமா இருக்கு, 2 பேரும் இங்கிலாந்துல இருக்கிறீங்க. ஆமா ஐயா, அதனாலதான் அந்த சந்தேகம். மகளுக்கு மட்டும் இல்லைன்னா நான் உடனே பிறந்த நேரத்தை சந்தேகப்பட ஆரம்பிப்பேன். எத்தனை வருஷமா இந்த பொண்ணு எத்தனை வருஷமா யூகேல இருக்கு? இந்த குழந்தை குழந்தை வந்து பிறந்த 5வது மாசத்துல யூகே வந்தாயா. குழந்தை ஐ மீன் ஃபார்ம் ஆனதெல்லாம் யூகேல தான், பட் டெலிவரிக்கு மட்டும் இந்தியாவுக்கு வந்திருந்தோம். ஒரு 4 மாசத்துல வந்தான்னு நினைக்கிறேன். அப்பல இருந்து யூகேல தான் இருக்கா. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க இந்த டைம் வந்து அப்புறம் டாக்டர் டைம் நான் தான் பார்த்தேன். டாக்டர் சொன்ன டைம் இல்ல. சரி, நான் தான் பார்த்தேன் 12:10 கூட இருந்து. சரி, மத்தியானம் 12:10க்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு இந்தியாவுக்கு திரும்ப வரும், அதுல மாற்றமே கிடையாது. இல்ல, அது எனக்கு என்னன்னா வளர்ற பருவத்துல ஐ மீன் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போறதுன்றது வேற. சனி தசை நடக்கிறதுனால, சனி 12வது இடத்தை பாக்குறதுனால வளர்ற பருவத்துல பிரியிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துருமோன்றது. சனி தசை கேது பக்தியில அந்த மாற்றம் வரும் 2031. ஓகே. சனி தசை கேது பக்தியில ராகு கேதுக்களோடு சனி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால சனி தசை கேது பக்தியில 2031 13 14 வயசு ஆகுது இல்லையா? அப்பவே ஏதாவது சனி தசை கேது பக்தியில. ஐயா, சனி தசையில எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இப்ப எல்லா சனி தசையில முக்காவாசி புக்திகள் வந்து சஷ்டாஷ்டகமா இருக்கு. அப்ப என்னதான் இருந்தாலும் சுபத்துவம் அதுக்கு விதி விலக்குங்க. சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 4 பேரும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. துலா லக்னத்திற்கு 2 9 11 கூடியவர்கள். இப்படி அங்க இருக்கிறது பெரிய கோடீஸ்வர யோகம். இல்லையா, கரெக்ட். பட் இது புதன் வந்து சனியோட பார்வையிலையும் இருக்காரு, டிகிரி கணக்குல பார்த்தா. ஆமா, புதன் வந்து அங்கே 2 டிகிரி சனியோடைய பார்வை இருக்குன்னு தான். ஆனாலும் அது வந்து அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பா இருக்காது. குருவோட நேரடி பார்வையில் இருக்கிறாருன்றதான் கரெக்ட். பட் குரு பார்க்கலையா, டிகிரி கணக்குல பார்த்தா குரு பார்வை இல்ல. குரு நட்பு வீட்டுல இருக்கிறது 18 டிகிரி பார்வை அவருக்கு குருவுக்கு இருந்தே தீருங்க. ஏன்னா குரு பங்கமா இல்லை, அவர் அஸ்தமனமா இல்லை, அவர் ராகுவோட சேரலை. இந்த விருச்சிகத்தில் இருக்கிற குரு 18 டிகிரியில கண்டிப்பா புதனை பார்ப்பார். புதன் தசையில அந்த குழந்தைக்கு பெரிய அளவுல யோகமா இருக்கும். ஓகே. ஆனா சனி தசையில அந்த குழந்தை இந்தியாவுக்கு வரத்தான் செய்யும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. திருமண விஷயங்கள் அந்த மாதிரியான காரணங்களால இந்தியாவுக்கு வர வேண்டி இருக்கலாம். 2031 என்னென்ன சூழ்நிலைகள் வருதுன்றதை பாருங்க, சரியா?
ஒரே ஒரு கேள்வியா, சாரியா, இது ரெண்டே கேள்வி. அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி எதுவும் குழந்தைக்கு வராது இல்லையா? ஏன்னா அப்பா அட்லீஸ்ட் எனக்கு புரியுது, அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி எதுவும் வராது இல்ல? ஏங்க நீங்க கூட எதுக்கு அப்பாவை பிரிஞ்சிருக்க மாதிரினா நீங்களாம் உங்களுக்கெல்லாம் கண்டம்லாம் கிடையாதுங்க. 9ஆம் இடம் சூரியன் கெட்டு போனா தாங்க தகப்பனுக்கு கண்டம். சூரியன் திக்பலமா இருக்கிறார்ல, சூரியன் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார்ல, சூரியன் குருவோட இருக்கிறார்ல, தகப்பனை பிரியும், தகப்பனை இழக்காது. தாயை பிரியக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு. 4ஆம் அதிபதியும் அவர் தானே, சனி தானே. ஆமா, அதனாலதான் கேட்கிறேன். 4ஆம் வீட்டுக்கு 12 இருக்கிறாரு, 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார்ல, தகப்பன் தாயை பிரியும். ஓகே, தகப்பன் தாயை பிரியக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் 2031 ஆரம்பிக்குது. கல்வியாக இருக்கலாம், வேற ஏதாவது காரணங்களாக இருக்கலாம். உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா அப்படி இப்படி நான் பேத்தியை வளர்க்குறேன், இப்படிலாம் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரத்தான் செய்யுது. நான் ஒவ்வொரு கன்சல்டேஷனில் தான் கேட்குறேனே, பாப்பாவை கொண்டே அங்கே விட்டு வந்திருக்கிறேன், 16 வயசுலேருந்து அவள் அங்கே தான் இருக்கிறா, இப்படிலாம் சொல்கிறீங்களே. இந்த இடத்துல தாய் தகப்பனுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, 9ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளுது, சனி ராகு தொடர்பு கொள்ளுது. சூரியன் வலுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன்ல, ஆதிபத்தியம் காரகம் எல்லாமே அவுட் ஆனால் தான் எல்லாம் நடக்கும்ன்ட்டு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது, சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இல்லையா? சுக்கரனை 2 டிகிரியில் சூரியன் அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார்ல. ஆமாயா, கரெக்டியா. சூரியனுக்கு ஒரே டிகிரியில பார்வை இருக்குல்ல. 9ஆம் அதிபதி அந்த பார்வையில் இருக்கிறனால அந்த சந்தேகத்தை கேட்டேங்க. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க சார். உங்க எல்லாருக்குமே நொல்ல தான் சார் கண்ணுக்கு தெரியும். சாரியா ஐயா, சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். நல்லதே கண்ணில் படாதா? முதல்ல நல்லதை கண்ணில் பார்த்துட்டு தாங்க கெட்டதை பார்க்கணும். முதல்ல என்ன தெரியணும், தகப்ப உயிரோடு இருக்கிறானா இல்லையா, உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அனுமதிக்கப்படுகிறார். சூரியன் திக்பலமாக இருக்குது, சூரியன் 2 டிகிரிக்குள்ளே சுக்கிரனை அஸ்தமனப்படுத்தியிருக்கு, ஒரே டிகிரியில் சூரியனை குரு பார்க்குறார். இந்த தகப்பன் 70 வயசு தாண்டுவார். ஓகே, இல்லையா, நான் குரு 15 டிகிரி தான் பாப்பாருன்னு கணக்கு வச்சுக்கிட்டேன். பட் நீங்க நட்பு வீட்டுல இருக்கிற குரு 15 டிகிரி பாப்பாரு சொல்லியிருக்கிறேங்க. குரு 15 டிகிரி தான் பாப்பாருன்னா மகரத்திற்கும் கும்பத்துக்கும் நடுவுல சுவர் கட்டி வச்சிருக்கான்னு கேட்டேன் ஒரு தடவை. ஆமா ஆமா, கேட்டீங்க. ஏங்க ஒரு இடையில ஒரு சுவர் கட்டி மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் நடுவில் ஒரு சுவத்தை கட்டி வச்சா தாங்க டார்ச் லைட் அடிச்சா சுவத்துக்கு அந்த பக்கம் போய் விழாது. வானத்தில் எங்கெங்க சுவர் இருக்கு, டிகிரி கணக்கில் பாருங்கன்னு தானே சொல்கிறேன். அதாவது சனி இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பார்வை என்பது ஒரு நிலை. குரு இங்கே பாதிக்கப்படலை, அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார், அவருடைய பார்வை என்பது விசாலமானது. இதெல்லாம் மனசில் தேக்கினா தானங்க ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். குரு எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கார், சனியோட இருக்கிறாரா, ராகுவோட இருக்கிறாரா, அல்லது அவரே சூரியனோட அஸ்தமனம்னு எங்கேயாவது இடத்துல குரு பாபத்துவமாக இருக்கிறாரா? இல்லை, குரு இயல்பாக இருக்கிறார். குரு அங்கே நட்பு வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அக்கடான ராஜ பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எப்படிங்க உங்களுக்கு போய் சூரியனை சுபத்துவப்படுத்தாமல் இருப்பார், 10ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தாமல் இருப்பார், புதனை பார்க்காம இருப்பார். ஆகவே இந்த இடத்துல எங்கோ ஒன்று இடிக்கிறது. 2031க்கு பிறகு கேதுவினிலிருந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் கேதுவில் மாற்றங்கள் ஏற்படணுன்றது இந்த குழந்தை, இந்த பாப்பா இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறது. இந்தியாவுக்கு திரும்பி வந்தாலும் மறுபடியும் இன்னொன்று பாருங்கள், சனிக்கு அப்புறம் புதன் கேது சுக்கிரன்லாம் கடக வீட்டில் இருக்கா. அப்போ அந்த கடக வீடு வெளிநாட்டு தொடர்பை விடாது, ஆனால் வெளிநாட்டில் நிரந்தரமாக இருக்க முடியாது. உங்களை மாதிரி 8-12 சுபத்துவம் இல்லாதவர்கள் ஒரு நாள் இந்தியாவிற்கு திரும்பி வந்தே தீருவீர்கள். அதுவும் இப்போ இந்த குழந்தை அமைப்பில் 2013 நடக்கும். கல்யாணம் போன்ற அமைப்புகள், அது மாதிரியான அமைப்புகளுக்காக இங்கே வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. ஆகவே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தை 2031க்கு பிறகு பின்னால் திரும்பி வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.